வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கடகராசி பங்குனி மாத ராசி பலன்கள் 2026 கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எந்த நிலையில் நற்பலன்களும் எந்த நிலையில் பலன்களும் இருக்க போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. கடகராசி சந்திர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. கடந்த பல ஆண்டுகளாக பல வகையான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் என்பது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் நன்மையா தீமையா? எவ்வளவு காலங்கள் வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் வாழ்கிறோம் என்பதை நிர்ணயிப்பது கிரகங்கள். அந்த கிரகங்கள் மாற்றம் பெற்று அமரும்போது ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் மாற்றங்களால் பல வகையான நன்மையும் தீமையும் கிடைக்கும். உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்களால் சில மாற்றங்களை மாதந்தோறும் பெற முடியும். அந்த வகையில் கடகராசியான உங்களுக்கு ராஜ கிரகங்களில் மிகவும் வலிமையாக இருப்பது சனி பகவான் மட்டும்தான். மற்ற குரு, ராகு, கேதுக்கள் பாதக நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இருக்கும்போது உபகிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பதாக, பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் என்பது ராசிக்கு 8 சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாட்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். காரணம், உங்கள் ராசி அதிபதியே சந்திர பகவான் தான். அதனால் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கின்ற காலம் மனம் ஒரு நிலையில் இருக்காது. படபடப்பும் பதட்டமும் தேவையில்லாத குழப்பமும் உறவுகளால் சிக்கலும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கின்ற காலமாக இருக்கும் என்பதனால் மிக கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். 16/3/2026 பங்குனி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5:12 கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது கடகராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 18/3/2026 பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை இரவு 11:36 மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். 2.25 நாட்கள் புதிதாக முயற்சிகளை தவிர்ப்பது, குழப்பங்களிலிருந்து விடுபட இறை வழிபாடு செய்வது மிக முக்கியம். சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கடகராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். குடும்பத்தில் குழப்பங்களும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும், நீங்கள் தவறி பேசிய சில வார்த்தைகளில் அவச்சொல்லும் கெட்ட பெயரும் வரக்கூடிய காலம். உங்கள் ராசிக்கு 8ஆம் ராசியில் ராகு, புதன், செவ்வாய் 3 கிரகங்களும் இணைந்திருப்பது மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. எவ்வளவு உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத தன்மை, சிறு காயங்கள் ஏற்படுவது, உடல் நலத்தில் பாதிப்புகள் வருவது, நம்பியவர்கள் நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்காமல்
பல வகையில் உங்களை துன்புறுத்துகின்ற காலமாக இருக்கும். மிக கவனமாக இருக்கணும். சூரியன், சுக்கிரன், சனி 3 கிரகங்களும் இணைந்து ராசிக்கு 9 இருப்பது, சனி பகவான் இருப்பது நன்மைதான். 9ஆம் இடம் என்பது அஷ்டம சனி விலகியதற்குண்டான மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்வார். சூரியனும் சுக்கிரனும் இருப்பது சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய காசு பணம் சரியான நேரத்தில் கிடைத்து பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான வழியாக இருக்கும். சூரிய பகவானும் இணைந்திருப்பதினால் அதில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கின்ற காலம் என்பது தடைகளும் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் அலைச்சலும் மன உளைச்சலும் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். மிக கவனமாக இருக்கணும். குரு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 12ஆம் இடத்தில், அதுவும் வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்றாலே கௌரவம், பொருளாதாரம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கேட்ட இடங்களில் காசு பணங்கள் கிடைப்பது, உதவியாக கேட்டால் உடனுக்குடனாக கிடைக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த கிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் தான். குரு பகவான் கடந்த சில மாதங்களாக 12ஆம் இடத்தில் இருந்தால் நன்மைகள் கிடையாது, விரயங்கள் அதிகரிக்கும். 12ஆம் இடத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு அமர்ந்தார். சில மாதங்களில் வக்கரம் பெற்று 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். ஆனால் நன்மையை விட தீமை தான் அதிகரிக்கும். எதனால் தீமைகள் அதிகரிக்கும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் செய்கிற தொழிலோ வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ எதுவாக இருந்தாலும் அதில் குழப்பங்கள் நிலவும், நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக மாற்ற வைக்கும். உங்களுக்கு மன கஷ்டங்களை கொடுக்கின்ற உறவு, நட்பு, சொந்த பந்தங்கள், நம்பியவர்கள் இருக்கலாம். காரணம் குரு வக்கரம். வக்கர நிவர்த்திக்கு பிறகு நன்மைகள் நடக்குமா? இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்கணும் கடகராசி. காரணம், வக்கர நிவர்த்தி பெற்றாலும் ஜென்ம ராசியில் தான் அமருகிறார். ஜென்ம ராசி என்பது எந்த கிரகங்களுக்கும் அவ்வளவு சிறப்பான பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது, சுக்கிரனை தவிர. அதனால் பெரிதளவு நன்மை என்பது வக்கரத்திலும் கிடையாது, வக்கர நிவர்த்தி பெற்றாலும் கிடையாது. ஆனால் இதே 2026 10ஆம் மாதத்தில் குரு பயிற்சி என்பது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வசதி வாய்ப்புகளையும் அனைத்தையும் அள்ளி கொடுக்கின்ற கிரகமாகவே மாறிவிடுவார் குரு பகவான். ஆகையால் இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் கடகம். இதில் உங்களுக்கு அதிகப்படியான தடைகளும் கஷ்டங்களும், உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி இல்லாத நிலையாக இருந்தால் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி தான். அதற்கு பிறகு ராகு கேதுக்களை நவகிரகத்தில் வணங்கி வருவது மிக சிறப்பான பலன்களையும் கொடுத்து தடைகளை விலக்கும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.